அது கொஞ்சம் பவராக போகிறனால நம்ம சீக்கிரம் புழு வராதுங்க. வணக்கண்ணா. வணக்கண்ணா. ஆ சார். பகரெல்லாம் நிறைய வருதாங்கண்ணா. இது அதுக்கப்புறம் அடிக்க முடியாது குச்சி கரும்புக்கலாம். அது அப்புறம் நீங்கள் உள்ள பூந்து அடிக்க முடியாதுக்கப்புறம் ட்ரோனில் அடிச்சிங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகுது? ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 1.5 டேங்க்குண்ணா. ஒரு டேங்க்ல அடிக்கலாம். கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது பயிர் அப்படின்னா 1.5 டேங்க் அடிச்சிக்கலாம். ஒரு 2 ஏக்கர் அடிக்கிறீங்கன்னா 3 டேங்க். நல்லா பூச்சி கண்ட்ரோல் ஆகும். பூச்சிலாம் நல்லா ரிசல்ட்டில் பக்கம் இருக்குது. அடி வரைக்குமே போகும். நம்மளுக்கு பயப்பட தேவையில்லாதலாம். துருத்துலேருந்து கீழே வரைக்கும் நல்லாவே போகப்படும். அந்த மருந்து துளி பனி மாதிரி போய் போட்டுச்சுன்னா போதும், ரிசல்ட் நல்லா இருக்கும். மருந்து டோசேஜ் அதிகங்கிறனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தான் ஒன்றும் அதிகமாக வருது. நீங்கள் மண்ணில் போடுற யூரியா டிஏபி எல்லாமே ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். நீங்கள் மண்ணில் போட்டால் மண் மலட்டத்தன்மையாகவும் அந்த மாதிரி கொஞ்சம் இதாகுது. அந்த மாதிரி மேலே போடுறோம் ஈஸியாக இருக்கும். நம்ம தலைவலி உரமாக கொடுத்துக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு மண்ணு கிடையாது, தலை செடி நல்லா டக்குன்னு வரும். கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருந்தாலும் இதில் அடிக்காமல் யூனிட் அதிகமாக வரும். நல்லா இருக்கு. ரிசல்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு புழு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். சீக்கிரம் வராது. கொஞ்சம் பவராக போகிறனால நம்ம சீக்கிரம் புழு வராதுன்னு. ஆனால் இது ட்ரோனு வந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணுற ட்ரோன் தான் சைனாவிலேருந்து. இங்கே இது பண்ணாலும் மேனுஃபேக்சர்லாம் இந்தியாவில் எதுவுமே கிடையாது. இப்போ கோவை கிளாஸில் போய் நான் கொட்டேஷன் கேட்டு அப்புறம் சொந்தக்காரர் ஒருத்தர் இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். நாங்கள் அவங்ககிட்ட வாங்கிட்டோம்னா இது வந்து மொத்தம் வந்து 5,95,000 வந்துடும். 5 செட்டு பேட்டரி, ஒரு ட்ரோனு, ஒரு ரிமோட்டு, 2 சார்ஜர் வந்துருங்கண்ணா. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரேட்டரு போயிட்டு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இப்போ வண்டிலாம் நீங்கள் வாங்கிக்கணும். மொத்தமாக அடக்கம் உங்களுக்கு ஒரு 9 லட்ச ரூபா வந்துடும் வைங்களேன். வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு பேட்டரி வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 250 டேங்க் ஓடும். ஒரு பேட்டரியோட ரேட்டு வந்து செட்டோட 45,000 ரூபா. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேட்டரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீசனில் ஓட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை சொந்த காடு மட்டும் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 5 பேட்டரி இருந்தாலே போதும். அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த கார் ரேட்டு, இந்த கார் நீங்கள் வாங்குற ரேட்டு புதுசு எடுத்தீங்கன்னா 8 லட்ச ரூபா, செகண்ட் எடுத்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு ஆட்டோவில் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆட்டோவில் கூட எடுத்துகிட்டு போகலாம். என்ன ஆட்டோவில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபீல்டுக்கு போக முடியாது, ரீச் ஆக டைம் ஆகும். அதனால கார் தான் பெட்ரு. ஈக்கோ, ஆம்னி இந்த மாதிரி வண்டி. இது நான் வந்து ஓன் யூஸுக்கு வச்சிருந்தோம். ஏற்கனவே ஒரு 3 வருஷம் முன்னாடி வாங்கி வச்சிருந்தோம். அதனால நாங்கள் வேற வண்டி வாங்கிட்டு இதை வந்து இதுக்கு போட்டுருக்கோம். ஆமாண்ணா. இப்போ இல்லை, சீசனுக்கு மட்டும் ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் காட்டுக்கு நீங்கள் மோட்டருக்கு காட்டுக்குலாம் அடிக்க போனீங்கன்னா நீங்கள் லைன் இருக்கும் போட்டுக்கலாம். மானாவாரி கட்டு போனீங்கன்னா லைன் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அதனால ஜென்ரேட்டர் இருக்கணும். ஆமாம், ஜென்ரேட்டர் வந்து ஒரு ஆள் சார்ஜ் போட்டு கொடுத்துட்டு இருக்கணும். பேட்டரி எவ்வளோ நேரம் சார்ஜ்? ஒரு பேட்டரி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து. 4 நிமிஷம் தான் ஓட்டணும் ஒரு டேங்க்கு. 4 நிமிஷத்தில் ஓட்டிங்கன்னா 25 நிமிஷம் சார்ஜ் இருக்கும். இதுவே ஒரு 6 நிமிஷம் போயிட்டீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆயிரும். 6 நிமிஷம் தாண்டினா 3/4 நேரத்துக்கு மேலே ஆகும் சார்ஜ் ஏறதுக்கு. அந்த மாதிரி எவ்வளோ நேரம் அந்த பேட்டரி பறக்குதோ அதை பொறுத்து தான் சார்ஜ் ஏறதுக்கும் டைம் ஆகும். ஒரு 4.5 நிமிஷத்தில் இறக்கிடணும் வைங்களா நீங்கள் ஓட்டுற டைமுக்கு. அவ்வளோதான். அது ஓடுற தண்ணியை ஃப்ளோ போகிறதுக்கு டைம் வந்து 3.5 நிமிஷம் தான். எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் நம்ம அங்கே போயிட்டு வரதுக்கு, அந்த வயலுக்கு போயிட்டு வரதுக்கு தான் அந்த ஏன்னா. ஓகே, தேங்க்ஸ். அதிகமாக ரொம்ப கச்சேன்னா எவ்வளோ? கரெக்டாக ஸ்ப்ரே ஆகும் தலையில் மட்டும். எவ்வளோ மருந்து வேணுமோ நீங்கள் ஆளுங்க அவ்வளோ வேகமாக அடிக்க முடியாது. இல்லை உள்ள வந்து அடிக்கவும் முடியாது. மருந்து வந்து அந்த ஏக்கராக்கு என்ன மருந்து டோசேஜோ அதை வந்து அந்த தலையில் போட்டுருணும். அவ்வளோதான் கான்செப்ட். 4 கன்று தான். 4 வருங்கண்ணா. சைடு மட்டும் 2 டிப் வரும். வேற சண்டை இருக்காமா? இல்லை, வருவார் ஒன்று தேடி. இதனால தான் ஓடி வந்தேன் நான். யூடியூப்ல போட்டுடலாம், நீ பேசி எவ்வளோ அடிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். மருந்து அடிக்கல, அடிச்சா எதுக்கு இந்த மருந்து? இவர் வேலை செஞ்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? அன்னைக்கே தெரில. என்னையிலிருந்தே அந்த வேலை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கிறேன். போட்டுருவோம் 2 வருஷம். அப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கும். இந்த வருஷமா நிர்வாகத்தை ஒப்படைச்சிருக்காரு ஒன்றுகிட்ட. 6 லட்சம் இதான் நான் பார்த்துருக்கேன். இருக்குன்ட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். அதான் எஸ்டிமேட்டில் போட்டுடலாம். நம்பர் வாங்கிக்க, கன்சல்டிங் பண்ணிக்க, என்ன ஏதுன்னு இந்த கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு வச்சு
காரியனூர்லயும் ஒருத்தர் வச்சிருக்காருலாம் போய் ஒரு மாசம் ஒர்க் பண்ணு. அதெல்லாம் மண்டை கஞ்சிடும். நாங்களே ஆப்ரேட்டர் போட்டு ஓட்டலாம் தான் வாங்கினோம். அதெல்லாம் செட் ஆகாது போல. ஆப்ரேட்டர் ரேட் அதிகமாக கேட்பாங்களே. ரேட் அதிகமாக கேட்டாலும் இங்கே லைசன்ஸ் வாங்கிட்டாலே அவங்க திமிரு காட்டுவாங்களா? லைசன்ஸ் வாங்கிட்டாலே ஒன்று ட்ரைனிங் கொடுக்குற வரைக்கும் சும்மா வெட்டியாக 15,000 சம்பளம் கொடுத்து வச்சுருந்தோம். லோன் வாங்கி சீசன் ஆரம்பிச்சு போயிட்டாங்க. அது சொல்றேன் குச்சி ஓகேண்ணா. குச்சிக்கு தான் இப்போ பேர்ல ஓட்டு மச்சான். இல்லை ஓட்டேஜ் ஒரு நாள் நீ வாழை இவ்வளவு வேறனாலும் பரவாயில்ல, மருந்து வேஸ்ட் ஆயிடும். என்ன சின்ன குச்சிக்கு போய் ஸ்ப்ரேயர் இது நீங்க எப்ப ஏக்கராக்கு 10 டேங்க் அடிக்கிற அளவு குச்சி வளருதா அப்ப சொல்லுங்க. அப்படி சொல்லு. அந்த டைம் 10 டேங்க்னா மொத்தமா எல்லா வீட்டுக்கு அடிச்சாதானே? ஏக்கராக்கு 10 டேங்க்னா நீங்க ஸ்ப்ரேயர்ல ஏக்கராக்கு 10 டேங்க் அடிக்கிறது இது ஒரு டேங்க் அடிச்சுட்டு போயிடலாம். ஒரே செலவு தான். ஏன்னா இதெல்லாம் மருந்து வேஸ்ட் ஆயிடும். ஸ்ப்ரேயர்ல சொல்றீங்களா? ஸ்ப்ரேயர்லாம் நீங்க ஒரு 6 டேங்க் அடிச்சா போதும். அதிகம். ஆமா, அவ்வளவுதான் அடிக்கணும். 7 டேங்க் 6 to 7 டேங்க் தான். இதுல ஓட்டின்னு வச்சுக்க மருந்து அந்த வந்தால் அடிச்சீங்கன்னா 6 டேங்க்ல அடிப்பீங்க. ஆள் விட்டு அடிச்சீங்கன்னா 7 டேங்க் ஓடும். ஆளு தானா அப்போ ஒரு டேங்க் சேர்த்தா பிடிக்கும். நீங்க மருந்தை குறைச்சி வச்சு கரெக்டா போவீங்க. ஆனா அவங்க மருந்து குறைச்சி வைக்க மாட்டாங்க. நாசில் ஃபுல்லா தான் திறந்து விடுவாங்க. அப்படி இல்ல நான் அடிச்சு வச்சுக்கோங்க.